அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். பேச்சாலேயே மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆனி மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் இந்த 8 விஷயத்தை கவனத்துல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. உங்க ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கத்துல விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அத்தியாவசியமான செலவுகளும் வரலாம், ஆடம்பரமான செலவுகளும் வரலாம். அப்ப வரக்கூடிய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சுப செலவுகளை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் மருத்துவ செலவுகள் வராம இருக்கிறதுக்கு சுப செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் முதல் விஷயத்துல செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 2வது விஷயம், என்னதான் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சு எல்லா விஷயத்தையும் புழுங்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி மற்றவர்கள்ட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு படிப்படியான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கே கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் விரயஸ்தானத்துல சுக்கிரன் சஞ்சரிக்க போறாரு மாதத்தின் பிற்பகுதியில. அப்ப இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தண்ட செலவுகள்ல இருந்து குறையறதுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யுங்க. இடம் வாங்கலாம், இல்லை கட்டிய வீட்டுக்கு பழுது பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரு முன்னாடி ஷெட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதை போட முடியாமல் இருக்குது அப்படின்னா அதை போடலாம். மொட்டை மாடியில் தளம் போடாமல் கிடக்கு அப்படின்னா அதை போடலாம். ஏதோ ஒரு வகையில் தொழிலுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுப செலவுகளை மேற்கொள்ளுங்க. தண்ட செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு குறையும் இந்த ஆனி மாதத்துல. அதே மாதிரி ஞானகாரகன், புத்திகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு போறாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன். தனாதிபதியாகவும் இருக்கிறாரு, பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கிறாரு புதன். அப்படிப்பட்ட புதன் சகாயஸ்தானத்துல இருக்கும் பொழுது எண்ணங்கள்ல தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும் இனிமேல். அப்பேற்பட்ட தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். குழப்பமான மனநிலை இருந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோணும். இனிமேல் நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ரிஷபராசிக்கு. 4வது விஷயம், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. இனிமேல் கொடுக்கல் வாங்கல் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. இதுவரைக்கும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் வந்து சேரும். இல்லையா, நீங்க கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் அதை கொடுத்து முடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டு வந்துச்சு இவ்வளவு நாளும். அதன் மூலியமா பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இனிமேல் எல்லா காரியத்திலையும் உற்சாகமா செயல்பட தொடங்குவீங்க.
தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்காது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இனிமேல் நெருங்கிய நண்பர்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே தீரப்போகுது. வருமானத்துக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொள்ள போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதத்துல. 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு சுக்கிரன் ஆனி மாதம் 15ஆம் தேதி தான் போறாரு. உங்க ராசியிலே செஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பல்வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்துட்டு வந்த உறவுகள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி அவர்கள் மூலியமா கேட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும் உங்களுக்கு. பிள்ளைகளுக்காக, படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, திருமணத்துக்காகவோ முயற்சி செய்தீங்கன்னா அதுல முன்னேற்றம் இருக்கும். எதை எந்த நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை அந்த நேரத்துல செய்து முடிப்பீங்க. இனிமேல் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். திருமண தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள நடக்கும். பழைய தோளை விட்டுட்டு புதிய தோள் தொடங்கலாமா அப்படின்னுட்டு இருந்த உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்க போறீங்க. உங்களுடைய சேமிப்புகள் அனைத்துமே கரைஞ்சிருக்கும். பலர்லாம் கடன் வாங்கி செலவு செய்திருப்பீங்க, கடன் வாங்கி வீடு கட்டிருப்பீங்க, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் பல வழிகளிலும் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கடன் அடைக்கவோ அல்லது அடகு வைத்த நகைகளை மீட்கவோ உதவும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோட பார்வை மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுது. கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். இல்லை உங்களுக்கோ தாய் தந்தையருக்கோ உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்திலலாம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. இல்லையா என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்றவங்க காலையில எழுந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு உணவளியுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லாத பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு இந்த மாதத்துல. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதனோடு இணைஞ்சிருக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அந்த அளவு கையிருப்பு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, மனை வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் எல்லாமே செய்துக்கலாம். பேச்சுல நல்ல இனிமை அப்படிங்கிறது இருக்கும். எடுத்த காரியங்களை கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் செய்து முடிப்பீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதால பழைய வீட்டை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு இந்த மாதத்தில். 8வது விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். தாயாரின் மூலியமா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். தாயாரின் மூலியமா சொத்துக்கள் வரலாம், இல்லை பணம் வரலாம். ஏதோ ஒன்று அவர்கள் மூலியமா நல்லது அப்படிங்கிறது நடக்கும். படிக்காம இருந்துட்டு வந்த மாணவர்கள்லாம் இனிமேல் படிக்க தொடங்குவாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதால சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறதால புதிய முயற்சிகள்லையும் எழுத்து கலைப்பணிகளையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்திராஷ்டம நாட்கள்ல புதிய முயற்சிகள்லையும் பயணங்கள்ல செய்யாம இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுங்க. அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறதால சந்திராஷ்டம நாட்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ நாட்கள்ல பச்சரிசி வெல்லம் தானமா கொடுத்து வாங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. அதிக அளவு முன்னேற்றமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும்.